ராஜ் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிகர் பெருமக்களுக்கும், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும், பேச்சாளர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் மிக பணிவான வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இளைஞர்கள் கூடி இருக்கக்கூடிய இந்த சபையில ரொம்ப புதுமையான புத்தம் புதிய ஒரு அழகான ஒரு தலைப்பு. அதுல எனக்கு முன்னாடி பேசிய அன்னபாரதி அக்கா பல வாதங்கள் வச்சாங்க. நாங்க பப்ஜியும் விளையாடுவோம், அப்பச்சியும் காப்பாத்துவோம், அவனையே அவனால காப்பாற்ற முடியல. சமீபத்தில் நீங்க செய்தியை பார்த்தீங்களா? ஒரு பையன் பப்ஜி விளையாடிட்டு வந்து தனக்கு பின்னாடி ரயில் வர்றது கூட தெரியாம விளையாடிட்டு வந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறான்னு சொன்னா அந்த வாழ்க்கை எப்படி பிரகாசமா இருக்கும்? அவன் அப்பச்சியை காப்பாத்துறானா. அடுத்ததா இளைஞர்கள் தினம் என்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அங்க ஒரு சார் சொல்றார், இளைஞர்களுக்கெல்லாமா ஒரு தினம் கொண்டாடுறாங்க. இப்ப நான் கேட்கிறேன் பாருங்க, காதலர் தினம் எப்ப? கோரஸா எல்லாரும் சொல்லுவாங்க. இது மாதிரி கேள்வி கேட்டா வேணா இளைஞர்கள் பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதுல கணக்குல நம்மால் புளிங்க மேடம். ஏன் சார்? பிப்ரவரி 14 காதலர் தினம், நவம்பர் 14 குழந்தைகள் தினம். கரெக்டா 10 மாசம் டக்குன்னு குழந்தை வந்து பார்த்தீங்களா? இந்த கணக்கெல்லாம் போடுறானே சார். ஒரு கணக்கு கேட்குறேன், இந்தியாவில் நம்ம கடன் எவ்வளோ தெரியுமா? உலக நாடுகள் இந்தியாவுடைய கடன் யாருக்கா தெரியுமா? 250 லட்சம் கோடி. பார்த்தீங்களா? சொன்னதுக்கு திகச்சு போயிருக்கீங்க. இதை பூரா நம்ம பேரம்பேத்தியை வந்து கட்டணும். இங்கே இருக்கிற எல்லாமே கடங்கார பேலாத்தான் இருக்கும். இந்த கடன் எப்படி உருவாச்சுன்னு ஒரு இதை சொல்கிறேன். அதுக்கு நம்ம கணக்கு வாத்தியார் தான் காரணம். ஏன் சார்? அவர் தான் 7ல் 9 போகுமா? போகா சார், பக்கத்தில் கடை வாங்கி அப்படின்றார். தாய் கிழவி படத்தை பற்றி சொன்னாங்க. அந்த படத்திலேயே ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. ராதிகா ஒரு பஸ்ல ஏறி பயணம் பண்ணுவாங்க. அப்ப 2 மாணவர்கள், ரொம்ப பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகள், காதல் பாட்டு பாடிட்டு போவாங்க. உடனே ராதிகா அவங்க தலையில தட்டி, பொம்பளை பிள்ளை படிக்கிறதுக்கு 10 தலைமுறை ஆயிருக்கு, அதுல பொறுப்பு இல்லாம இப்படி ஊதாரித்தனமா இருக்கீங்களேன்னு இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு தாய் கிழவி படத்திலேயே பதிவு பண்ணியிருக்காங்க. எதிர்காலம் மட்டும் கிடையாது, நிகழ்காலம், இறந்த காலம், கோடை காலம், மழை காலம், அத்தனை காலமே கொடுமையா தாங்க இருக்கு. நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நிகழ்காலத்தில் செய்ய வேண்டிய செயலை சரியாக முறையாக செய்யணுமா இல்லையாங்க? வடிவேல் பாணியில சொல்லணும்னா எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். அவன் எதை பிளான் பண்றான்? ஃப்ரெண்டோட எங்கெல்லாம் டூர் போலான்னு பிளான் பண்றான். என்ன போன் மாடல்ல வாங்கலான்னு பிளான் பண்றான். பைக் என்ன சிசில வாங்கலான்னு பிளான் பண்றான். வாட்ஸ்அப்ல என்ன ஸ்டேட்டஸ் வைக்கலான்னு பிளான் பண்றான். வாழ்க்கையோட ஸ்டேட்டஸை பத்தி யோசிக்கிறானோ இல்லையோ, வாட்ஸ்அப்ல என்ன ஸ்டேட்டஸ் வைக்கலான்னு யோசிக்கிறானே, அவனுடைய எதிர்காலம் எப்படி பிரகாசமா இருக்குங்க? இதயத்தின் வழியாக உலகத்தை பார்த்தோம், ஆனால் இன்றைய இளைஞர்கள் இணையத்தின் வழியாக உலகத்தை பார்த்துட்டு இருக்காங்களே, அவர்கள் வாழ்க்கை எப்படிங்க பிரகாசமா இருக்கும்? ரீல் எது, ரியாலிட்டி எது என்ற யதார்த்தம் இன்னைக்கு இளைஞர்களுக்கு புரியலைங்க. 24 மணி நேரமும் ஷார்ட்ஸையும் ரீல்ஸையும் தொடர்ச்சியா பார்க்கறாங்க. அப்படிப்பட்ட 1 நிமிடம் ஷார்ட்ஸையும் ரீல்ஸையும் பார்க்கறதுனால பிள்ளைகளுக்கு எதிரில் இருப்பவர்கள் பேசக்கூடியதை உற்று கவனிக்கக்கூடிய திறன் குறையுதுன்னு அறிக்கை சொல்லுதுங்க. இப்படிப்பட்ட பொறுப்பில்லாத இளைஞர்களாக இருக்கிறீங்களேன்ற வருத்தத்துல நாங்க பேசுறோம். நடுவர் அவர்களே, ஒரு மனுஷன் சந்தோஷமா வாழறான் அப்படின்னா அடிப்படையான விஷயம் 2. ஒன்னு நிம்மதியான தூக்கம், இன்னொன்னு நல்ல உணவு. இது 2 இளைஞர்களுக்கு இன்னைக்கு இருக்காங்க. 40 வயசுல வர வேண்டிய வியாதிலாம் 40 வயசுல வருதுன்னா காரணம் என்ன? கட்டுப்பாடற்ற வாழ்க்கை முறைங்க. இன்னைக்கு இளைஞர்கள் யார் பேச்சையாவது கேட்கறானா? பெத்தவங்க பேச்சும் கேட்கறது இல்ல, மத்தவங்க பேச்சும் கேட்கறது இல்ல. கேட்டா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சையே நான் கேட்க மாட்டேன்றாங்க. என் பையங்க 1ஆம் கிளாஸ் படிக்கிறான். நான் சொல்றேன், நான்லாம் சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறன. சின்ன பொடுசு அது சொல்லுது, இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் வேற எங்கன்னா வச்சுக்கோமா. பிள்ளைகள் கிட்ட பேச முடியலையேங்க.
இன்னைக்கு இளைஞர்கள் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்பட மாட்டான். எந்த விஷயத்துக்கெல்லாம் பயப்படவே கூடாதோ அதுக்கு பயப்படுறாங்க. ஓடுற ட்ரெயின்ல இருந்து குதிக்கிறது, ஓடுற பஸ்ல இருந்து இறங்குறது, இன்னும் அவன் இறங்காத ஒரே இடம் ஓடுற ஃபிளைட்ல இருந்து தான் குதிக்கல. மலை உச்சியில இருந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. அதுவும் நடந்துச்சப்பா. பாகிஸ்தான்ல ஒரு பையன், ரொம்ப 8வது படிக்கிற பையன் என்ன செஞ்சான், அந்த பிளைட்டு கிளம்புற நேரத்தில் ஒரு குட்டி வீல் இருக்கும் கீழே, லேண்டிங்காக இருக்கு, அதுக்குள்ளே உட்காந்துட்டு போயிடுறானே. 2.5 மணி நேரம் போயிருக்கானே. எவ்வளோ வேகத்தில் இருக்கும், எவ்வளோ பயமாக இருக்கும். உள்ளேருந்து போகிறவனுக்கே பயம் எங்களுக்கெல்லாம். எல்லாமே செய்யக்கூடியது எல்லா செயலையும் செஞ்சுட்டு எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. உனக்கு என்னப்பா கவலை? பெத்த வயிறு பத்தி எரியுதுங்க. ஆனா இந்த குறை யாரை சொல்லணும்னா பெத்தவங்களை சொல்லணும். ஏன்னா பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் பெற்றோர்கள் கண்டிக்கிறது இல்லைங்க. அவனே கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறலாம்னு நினைப்பான். அவனை போய் எல்லாம் ஆடி போய் ஆவணி வந்தா என் பிள்ளை டாப்ல வருவான், அவனுக்கு ராசியே சரியில்லை, அவனுக்கு நட்சத்திரமே சரியில்லைன்னு குறையை கோள்கள் மீது சொல்றீங்களே. கோள்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை உங்க பிள்ளையோடைய குறிக்கோள்கள் மீது வைங்க, அவன் வாழ்க்கை உருப்பிடுங்க. பெண்கள் இப்பயும் நிறைய நகைகள் வாங்குறாங்க. ஸ்போர்ட்ஸ்ல இல்ல, நகைக்கடையில். அதை கூட வாங்க முடியாதுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில. அதுவும் போச்சா, இருந்து ஒரு பாயிண்ட் இடையில சொல்லுங்க. பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்பட மாட்டான். பயப்படக்கூடாத விஷயம் +2 தேர்வு இப்ப எழுதக்கூடிய மாணவர்கள்ல பல பேர் எழுத போறதுக்கு முன்னாடியே அந்த தேர்வு பயத்துல தற்கொலை பண்ணிக்கிறாங்க. போன வருஷம் சேலம் மாவட்டத்தில் ஒரு பொண்ணு தேர்வு முடிவு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தோல்வி அடைஞ்சிருவோமோன்ற பயத்துல தற்கொலை பண்ணிக்கிச்சு. அடுத்த நாள் வந்தா 80% மேல் தேர்ச்சி பெற்று ஒரு பொண் வெற்றி அடைகிறாங்க. ஆனால் எந்த தோல்வியையோ வெற்றியையோ மகிழ்ச்சியையோ சோகத்தையோ இன்றைய இளைஞர்களுக்கு கையாள தெரியலையேங்க. இன்னைக்கு இளைஞர்கள் 2 விஷயத்துக்கு பின்னாடி போறான். ஒன்னு ஃப்ரெண்டு, இன்னொன்னு ட்ரெண்டு. ஃப்ரெண்டு ஆபத்தில் உதவுபவனே சிறந்த நண்பன். இன்னைக்கு அந்த ஆபத்து உருவாவதற்கு காரணமே நண்பன் தான். மச்சான் நம்ம 100ல வேகமா போனோம்னா 108ல அனுப்பிடுறாங்க. அடுத்தது ட்ரெண்டு. உலகத்துல எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி எந்த கவலையாவது உங்க இளைஞர்களுக்கு இருக்கா? ஒரு மாசம் ஃபுல்லா மோனிகா லவ் யூ மோனிகான்னு மோனிகா பின்னாடி போறான். அடுத்த மாசம் முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முத்தமழை. அடுத்ததா இப்ப சமீபமா 2 பேரும் விவாதம் பண்ணாங்களே, மினிக்கி நீதான் ஏன் முட்டை கலக்கி. இதுல எங்க அக்கா வேற வந்து சப்போர்ட். கென் கருணாஸ் தனி ஒருவனாக இருந்து லட்சக்கணக்கில் சம்பாரிச்சானேன்னு. அவன் லட்சக்கணக்கில் தாங்க சம்பாரிச்சான். +2 தேர்வு முடிச்சுட்டு ஒரு பொண்ணு வெளியே வருது. அப்ப ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, எப்படி தேர்வு எழுதுனீங்க, எந்த விஷயம் வந்து உங்களை படிக்க விடாம பண்ணுச்சுன்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்லுதுங்க, இப்ப முட்டை கலக்கி சாங் தான் ட்ரெண்ட்ல இருக்கு, அதுக்கு ரீல்ஸ் பண்ண முடியலன்றது எனக்கு கவலையா இருக்குன்னு ஒரு இளைஞி சொல்றான்னா, அவன் லட்சக்கணக்கில் தான் சம்பாதிக்கிறான். ஆனால் அந்த பாட்டை பார்த்து எத்தனையோ இளைஞர்கள் தன் லட்சியத்தை கைவிடுறானே, அது எப்படிங்க உங்களுக்கு பிரகாசமா தெரியுது? வருங்கால இந்தியா வகுப்பறையில் நாங்க நம்ம பள்ளிக்கூடம் படிச்சுட்டு +2 தேர்வு எழுதி முடிச்சுட்டு வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த பள்ளியிலிருந்து வெளியே வர முடியாம நம்ம வகுப்பறையில் நம்ம பேரை எழுதி வைப்போம். நம்ம உட்கார்ந்து படிக்கக்கூடிய பெஞ்சில் நம்ம பேரை எழுதி வைப்போம். ஆனா இப்ப சமீபத்தில் 10th 12th படிச்சு முடிச்சுட்டு வெளியே வர பிள்ளைகள் அதே வகுப்பறையில் இருக்கக்கூடிய பெஞ்சையும் பிளாக் போர்டையும் அடிச்சு உடைக்கக்கூடிய காட்சியை நம்ம எல்லாரும் செய்தியில பார்த்தோம். நடுவரும் அதை கண்டித்து பதிவு போட்டிருக்காருன்னு சொன்னா, இப்படிப்பட்ட இளைஞர் சமூகம் எப்படிங்க வந்து ஒரு பிரகாசமான வாழ்க்கையை எதிர்கொள்ளும்? ஒரு காலத்துல நீட்டா ஸ்கூலுக்கு போனோம். இன்னைக்கு நீட்டு படிக்கிறதுக்குனே ஸ்கூலுக்கு போறான். பள்ளிக்கூடம் சேர்க்கும் போதே கேட்குற முதல் கேள்வி எல்கேஜிலே கேட்குறாங்க, நீட் கோச்சிங் எப்போ ஆரம்பிப்பீங்கன்றாங்க. பெரும்பாலான பெற்றோர்கள் தன் பிள்ளைக்கு எதன் மீது ஆர்வம் இருக்கு, தன் பிள்ளைக்கு என்ன திறமை இருக்குன்னு பார்க்குறாங்களா? எதிர்விட்டு பிள்ளை சிஏ படிக்குது, நீயும் சிஏ படி. கீழ்விட்டு பொண்ணு நல்லா பாட்டு பாடுது, நீ பாட்டு கிளாஸ் போன்றாங்க. இவங்க கூட பரவாயில்ல நடுவர்களே, எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, பெரியமா பொண்ணு நீட் கோச்சிங் கிளாஸ் போகுது, நீயும் போனாங்க. எனக்கு பதறிடுச்சு. மா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுமா,
ரொம்ப நல்லதா போச்சுடி, நீட்ட கம்ப்யூட்டர்லயே படின்றாங்க. இப்படி புரிதல் இல்லாத பெற்றோர்களாக இருக்கும் பொழுது இளைஞர்களுடைய வாழ்க்கை அந்த இடத்துல கேள்விக்குறியா மாறுதா இல்லையாங்க? இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்களின் கையில் நாங்க. ஆனா பாவம், இளைஞர்களுடைய எதிர்காலமே இன்னைக்கு யார் கையில் இருக்குன்னு தெரியலைங்க. காரணம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற ஏஐ தான் நம்மளுடைய எதிர்காலமா இருக்கு. இந்த வருஷம் மட்டுமே 30,000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் வருங்காலத்தில் பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை பறிபோகும்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. இப்படி படிச்ச வேலைக்கும் போக முடியாம, புடிச்ச வேலைக்கும் போக முடியாம, ஏதோ ஒரு கிடைச்ச வேலையை செய்ய வேண்டிய சூழ்நிலை இன்றைய இளைஞர்களுக்கு உருவாகி இருக்கேங்க. இந்தியாவினுடைய முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய இளைஞர்களுடைய முதுகுல இன்னைக்கு சாப்பாடு பொட்டலம் இருக்குங்க. துப்புரவு தொழிலாளர் பணிக்கு பட்டதாரி இளைஞர்கள் பதிவு பண்றாங்க. இப்படிப்பட்ட இளைஞர்களுடைய எதிர்காலம் எப்படி பிரகாசமாக இருக்கும் என்பதை அடுத்தடுத்து வருபவர்கள் நிச்சயமாக பதில் சொல்லணும். தேசத்தினுடைய கதாநாயகனே யாருங்க? நம்மளுடைய இளைஞர்கள் தான். அவன் யாரை கொண்டாடுறான்? திரையில் இருக்கக்கூடிய ஹீரோவை தாங்க கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு பால் அபிஷேகம் பண்றது, கட் அவுட் வைக்கிறதுன்னு அவன் உயிரை விட்டுடுறான். இதை தான் நடிகர் அஜித் குமார் இப்ப சமீபத்தில் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கார். நீங்க எங்க படத்தை பாருங்க, ரசிங்க, சந்தோஷம் தான். ஆனா எங்க பின்னாடியே அஜித் வாழ்க அஜித் வாழ்கன்னு சுத்திட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்ப உங்க வாழ்க்கைய வாழ போறீங்கன்னு ஒரு நடிகர் கவலையோட கேட்டிருக்காருன்னா இளைஞர்கள் அவ்வளவு மோசமா இருக்காங்கங்க. இன்னைக்கு பண்பாடு கலாச்சாரம்ன்ற வார்த்தையை பேசினாலே பூமர் என்றான். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிட்டா வருங்காலத்தில் ஆச்சரியமா பார்க்கறதுக்கு கூட ஒரு சூழ்நிலை உருவாகலாம். காரணம், இப்பவே ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்னும் மோசமான சூழ்நிலை, குஜராத்ல ஒரு பொண்ணு தன்னைத்தானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்குங்க. இப்படி ஆசிபத்திரியில சேர்த்தோம்னா கொஞ்சம் சரியாயிடும். நம்முடைய வாழ்க்கையில இளைஞர்கள் பண்பாட்டை, கலாச்சாரத்தை, கல்வியை, வேலையை அத்தனையும் இளைஞர்களுக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக செல்போன் என்னும் சிறையில் இளைஞர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறையில் இருந்து இந்த தமிழ் புத்தாண்டில் இருந்தாவது விடுபட்டு சிகரத்தை நோக்கி செல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.